நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. வீட்டு தெய்வங்கள். இன்றைய வேதாகம பகுதி ஆதியாகமம் 35 வசனங்கள் 1 முதல் 5 வரை. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களைச் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். குறிப்பு வசனம்: உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். யோசுவா 24:23. அந்த வேதபாட குழுவில் இருந்த ஆண்களுக்கு ஏறக்குறைய 80 வயது ஆகியிருந்தது. அந்த வயதிலும் அவர்கள் உலக பிரகாரமான ஆசைகளை தங்கள் வாழ்விலிருந்து அகற்ற போராடுகிறார்கள் என்பதை அறிந்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். அவர்களுடைய இளமையில் தொடங்கிய அந்த யுத்தம் அவர்களுக்கு இன்னும் நீடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த விஷயத்தில் உலக பிரகாரமான ஆசைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதாக உறுதியளித்து அவர்கள் முன்னர் தோல்வியுற்ற தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்டார்கள். தேவனை பின்பற்றுபவர்கள் அவர்களுடைய கடைசி கட்ட உலக வாழ்வில் இன்னும் உலக பிரகாரமான ஆசைகளுக்கு எதிராக போராடுவது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நாம் அவ்வாறு ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நம் வாழ்வில் முதலாம் இடத்தில் உள்ள தேவனுடைய இடத்தை பிடிக்க எத்தனிக்கும் உலக பிரகாரமான ஆசை எதுவும் விக்கிரகத்துக்கு சமமானது. உலக வாழ்வின் கடைசி கட்டத்தில் இது போன்ற காரியங்கள் முடிந்துவிட்டன என்று நாம் நினைக்கையில் மீண்டும் அவை தலை தூக்கலாம். வேதத்தில் தனது மாமனாகிய லாபானிடமிருந்தும் சகோதரன் ஏசாவிடமிருந்தும் யாக்கோபு காப்பாற்றப்படுகிறார். அவர் தேவனை ஆராதிக்கவும் அவருடைய பல ஆசீர்வாதங்களை கொண்டாடவும் பெத்தேலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய குடும்பம் யாக்கோபு விலக்கி போட சொன்ன அந்நிய தெய்வங்களை இன்னும் வைத்திருந்தது. யோசுவா புத்தகத்தின் முடிவில் இஸ்ரவேலர் தங்கள் எதிரிகளை தோற்கடித்து கானானில் குடியேறிய பிறகு யோசுவா அவர்களை நோக்கி, இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்று அவர்களை அறிவுறுத்த வேண்டியிருந்தது. தாவீது ராஜாவின் மனைவி மீகாள் விக்கிரகங்களை வைத்திருந்தாள். அவனை கொல்ல வந்த வீரர்களை ஏமாற்றுவதற்காக அவனுடைய படுக்கையில் ஒன்றை வைத்தாள். நாம் நினைப்பதை விட விக்கிரகங்கள் மிகவும் பரவலாக காணப்படுகின்றன. தேவன் நம் தகுதியை காட்டிலும் அதிக பொறுமையுடன் இருக்கிறார். விக்கிரகங்களிடம் திரும்புவதற்கான சோதனைகள் வரும். ஆனால் தேவனின் மன்னிப்பு பெரியது. நாம் இயேசுவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை மேற்கொள்வோம். நம்முடைய பாவங்களை விட்டு விலகி அவரில் மன்னிப்பை கண்டடைவோமாக. நீங்கள் எந்த பாவத்தால் அதிகம் சோதிக்கப்படுகிறீர்கள்? அந்த விக்கிரகத்தை அழிக்க நீங்கள் எத்தகைய நடவடிக்கை எடுக்கலாம்? அன்பின் பிதாவே, நான் என் பாவத்தை ஒப்புக்கொள்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் உமது மன்னிப்பை நன்றியுடன் பெறுகிறேன். ஆமென்.